ஏமா உன் வீட்டுல ஏதாவது விசேஷமா? ஏன் இப்படி கேக்குற? இந்த பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னிய, அதான் கேட்டேன். ஆமா, விசேஷம்தான். இன்னைக்கு எனக்கு முதலிரவு. சாந்தி முகூர்த்தமா? உனக்கு தான் கல்யாணமே ஆகலையே, இது எப்படி? அது பரம ரகசியம், வெளியில யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என் கழுத்து அறுத்தாலும் மூச்சு விட மாட்டேன். நீ சம்மா இவ்ளோ கேக்குற, உன்னை நம்பி சொல்ற. மாப்பிள்ளை யாரு தெரியுமா? யாரு? தங்கராசுதான். தங்கராசா? நெசமா தான் சொல்றியா? ஆமா, யார்கிட்டயும் சொல்லாத. யார்கிட்ட சொன்னாலும் அந்த செண்பகத்துக்கிட்ட மட்டும் சொல்லாத. ஏன்னா இங்க வந்து என்னோட சண்டை போடுவா. என்ன சொல்ல மாட்டல்ல? இவ்வளவு சொல்ற, கவலையே படாத, சொல்லவே மாட்டேன். நான் வர்றேன். என்னது, பரப்பிட்டியா? அலங்காரம் பண்ணணுமே, உதவியா இருப்பேன்னு நினைச்சேன். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே கிடையாது. எனக்கு அவசரமா ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வர்றேன். மயிலு, என்னது இது? தெரியல. இது பூவு, இது கட்டில், இது முல்லை, இது கனகாம்பரம். படுக்கையும் தயாரா இருக்கு. ஏண்டி நாடோடி நாயே, என்ன தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லுவ? உன்னை கொல்லாம விட மாட்டேன். பொழைக்க வந்த நாயே, எனக்கு சக்கர தியாகலான்னு பாக்குறியா? உன்னை நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என்னங்க, என்ன மோசம் பண்ணிடாதீங்க. அவ என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? என்ன சொன்னா? இன்னைக்கு உங்களுக்கு முதல் ராத்திரின்னு சொல்றாங்க. ஆமா, உண்மைதான். என்னது, நீங்களுமா சொல்றீங்க? இன்னைக்கு ஆவணி 14, சாந்தி முகூர்த்தத்துக்கு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நாளாச்சே. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. நீ நினைக்கிற மாதிரி எனக்கும் இவருக்கும் இல்ல, உங்க 2 பேருக்கும் தான். என்னது? உங்க 2 குடும்பமும் ஒன்னா சேரணும்னா நீங்க 2 பேரும் ஒன்னா சேரணும். செண்பகத்துக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியா போயிடும். அதுக்குதான் இந்த ஏற்பாடு செஞ்சேன். ஜோசியர் சொன்னதா சொன்ன நாள் பொய்யா இருந்தாலும் அதை நான் மெய்யாக்கிட்டேன். சரி, எதுக்குமா வீண் பேச்சு? இந்த செம்புல பால் இருக்கு. ஏதோ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு பலகாரமும் பழமும் எடுத்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டியதை பாருங்க. என்னடா பாட்டு வாசிக்கிறீங்க? நம்ம தலைவர் பாட்டு வாசிக்கடா. என்னண்ணே? அட வாங்க தம்பி வாங்க. என்ன இந்த பக்கம் உங்களை ஆளே பார்க்க முடியாது, இப்ப திடீர்னு வந்திருக்கீங்களே? ஒண்ணும் இல்ல, ரொம்ப தாகமா இருந்துச்சு, அதான் சோடா குடிச்சிட்டு போலான்னு வந்தேன். சோடா வச்சிருக்கீங்க? சோடா என்ன தம்பி, கலர் இருக்கு, ஐஸ் இருக்கு, போட்டு தாரேன், சாப்பிடுங்க. தம்பி சாப்பிடு சாப்பிடு.
இது இங்கேயே இருக்கட்டும், இந்த வந்துடுறேன். இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஏனே துணி துவைக்கிற சோப்பு இருக்கா? சோப்பா இருக்குப்பா. கொடுங்க. தாரே தாரே தாரே. ஒண்ணும் அவசரம் இல்ல, மொள்ளமா தேடுங்க. சரிப்பா சரிப்பா சரி. இந்தாமா சோப்பு. வரேன். அம்மா அந்த கிளாஸ் எடுத்து கொடுத்துட்டு போமா. அண்ணே யார்கிட்டயும் சொல்லிராதீங்க. ஏமா சொல்ல போறேன். என் தங்கச்சினா எனக்கு உசுறு. அவ வாழ்க்கை பாழா போச்சு. என்ன முத்தையா, என்னத்துக்கு அழுகுற நீ? இப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, உன் தங்கச்சிய நான் கட்டிக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, கல்யாணம் ஆனவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணா கேவலமா பேச மாட்டாங்க? கல்யாணம் ஆனா போதுமா? வச்சு வாழ வேணாமா? சாந்தி முகூர்த்தமே முடியாத போது ஒரு பொண்ணு தனியா வாழலாமா? இல்ல மாப்பிள்ள, ஊர் ஒரு மாதிரி பேச. பொல்லாத ஊரு. இன்னைக்கு 1000 பேசுவான், நாளைக்கு எல்லாம் மறந்துடுவான். நான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு இந்த ஊர்லயா வாழ போறேன்? மாப்பிள்ள, செண்பகத்துக்கு சம்மதிக்க மாட்டா, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டாங்க. நீ நியாயத்தை எடுத்து சொல்லு. அடி மேல அடி அடிச்சா அம்மிய நகரும். நீ சும்மாரு, சமயம் பார்த்து காரியத்தை முடிச்சிடுற. என்னங்க இது அநியாயம்? கல்யாணம் ஆன பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா? என்ன என்னடி பண்ண சொல்றேன்? எனக்கு இன்னும் பிடிக்கல. ஆனா முத்தையனா ஒரே பிடிவாதமா இருக்கானே. இதுக்கு செண்பகம் நிச்சயமா ஒத்துக்க மாட்டா. இதையும் அவன்கிட்ட சொன்னனே, அதுக்கு அவன் சொல்றான், முதல்ல நடந்து கல்யாணமா வெறும் தாலி மட்டும் தானே கட்டினா, மத்ததெல்லாம் நடக்கலையேங்க. அவன் சொல்றதும் ஒரு விதத்துல நியாயமா தானே இருக்கு. ஏங்க இது ஊர் ஏத்துக்குமா? காரி துப்புவாங்களே. அதுக்காக காலம் பூரா கண்ணி கழியாம வாழாவட்டியா தான் இருக்கணுமா? அங்கராஜுக்கு நிச்சயமா வேற இடத்துல கல்யாணம் நடக்கும். அப்ப அவனுக்கு ஒரு நியாயம், நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு அவன் கேட்கறான். எனக்கு பதில் சொல்ல தெரியல. எல்லாம் என் தலையெழுத்து. செண்பகம் ஏன் அழுதுகிட்டு இருக்கு? அவளுக்கு கல்யாணம் பண்ண அவங்க அண்ணன் ரகசியம் ஏற்பாடு பண்றானா. கல்யாணம் எப்போ? நாளை காலையில. இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்போ எங்கேயாவது ஓடி போயிடலாங்க. விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. அம்மாவாசை உங்களை பார்த்துட்டு ஊருக்குள்ள ஓடுறான். அவன் ஊரை கூட்டிட்டு வரதுக்குள்ள நீங்க எங்கிருந்து போயிடுங்க. சண்பகம், நேரா நீ வீட்டுக்கு போ, எதையும் கண்டுக்காத. ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நேரம் இங்க வந்துரு. நாம அந்த ஊரை விட்டு எங்கேயா போயிருவோம். புறப்படு. அண்ணா வண்டியை நிறுத்துன, வண்டியை நிறுத்து, வண்டியை நிறுத்துன. அமாவாசை, ஏன் இப்படி ஓடி வர்ற? நல்ல வேலை, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி. யோ, விஷயத்த சொல்லியா? அண்ணா, உங்க தங்கச்சி செண்பகமும் அந்த தங்கராஜ் பயிலும் எங்கடி அவங்க? யார கேக்குறீங்க? செண்பகமா அந்த தங்கராஜ் பையன் இங்க தானே வந்தாங்க. எங்க ஒளிச்சு வச்சிருக்க? அதான் தேடி பாத்தீங்களே, இங்க ஒளிச்சு வச்சிருக்க. கிண்டலா பண்ற? கழுத தோலை உரிச்சு போடுவேன். எங்கடி அவங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அவங்க இங்க வரணும். இது என்னடி? இது என்னோட சட்டை.
இது எப்படி இங்க வந்துச்சு? அத பத்தி எனக்கு தெரியாது. ஆ? செண்பகம் இங்க வராம என் சட்டை என்ன தானா நடந்து வந்துச்சா? ஓ, மறந்தே போயிட்டேன். நேத்து ராத்திரி நான் அவன் கூட படுத்திருந்தேன்ல, அப்ப மறந்து விட்டுட்டு போயிட்டேன். ஏய், திருட்டுத்தனம் பண்ற கழுதைங்களுக்கு ஒத்தாசையா பண்ற. இனிமேல் இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட்ட வெட்டி புதைச்சு போடுவேன்.